உங்கள் மனசை தாங்கி அந்த மனசுலேருந்து தான் வெளியே வரதை ஒருத்து இங்கேருந்து வந்ததில்லை. இட் இஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தி ஆர்ட். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. நம்ம 88 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. பாடியிருக்கிற பாட்டு இன்னும் 100 காலம் எல்லாரும் மனசுலையும் கண்டிப்பாக இருக்கு. என்ன சொல்லணுன்னே புரியலங்க. எங்கள் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறோம், எங்கள் மாதிரி அபிமானிங்க இருக்குங்க இல்லைங்களா? எங்கள் மாதிரி அபிமானி ஒரு மாத ஜானகி அம்மா எடுத்திருந்தா ஆயுசை இன்னொரு 12 வருஷம் இருந்திருந்தா நாங்கள்லாம் இன்னும் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேங்க. இன்றைக்கி கூட அவங்க ஒரு காம்பினேஷன் யேசுதாஸ் எஸ் ஜானகி, எஸ்பி எஸ் ஜானகி, ராஜா எஸ் ஜானகி, மனு எஸ் ஜானகி, என்னங்க அதெல்லாம் கேட்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுங்க. என்ன பண்ணோன்னே எனக்கு வந்து இது கனவா நினைவான்னு தெரியலங்க. இந்த கர்நாடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெரிய லாஸ் ஆகிருக்கு. என்னென்னா நம்ம ஜானகி அம்மா இப்படி இன்றைக்கி தவறி போயிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய அவர் கான கோகிலை அவர். ரொம்ப பிடிக்கும் ஒரு பாடம். நல்லா இருக்கும் அவங்க வாய்ஸ், இப்பவும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவங்க இவ்வளோ நல்லா பாடுறது எங்களுக்கு நிஜமா சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு அப்படிதான் தவிச்சுட்டு உட்காந்துருக்கோம். எங்களால் ஜீர்ணிக்க முடியல அவங்களோட இழப்பை. 100 வயசு கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்கள தெய்வ பிறவி சார் அவங்க. ஏன்னா ஒரு ரசிகராக அவங்கள என்றைக்குமே எங்களை பார்த்ததில்ல. ஒரு பெத்த பையனா எப்போ ஃபோன் பண்ணாலும் என் மருமக எப்படி இருக்கா, என் பேர பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. அந்த பாட்டை கேட்ட தெய்வீக குரலாக நாங்கள் பண்ணுகிறோம். ரொம்ப ஆழ்ந்த வருத்தமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.